ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்போ இன்னொரு தலைப்பில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார். அதாவது அர்ஜுனன் ஒருவேளை சொல்லலாம், இப்போ இந்த 17-18 ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணார் இல்லையா, யாருக்கு ஆத்ம விஷயத்திலேயே ருச்சி பரிபூர்ணமாக இருக்கோ அவன் கர்மம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு கர்மத்தினுடைய பிரயோஜனமாகிய மனப்பக்குவமும் ஞானத்துக்குள்ள தகுதியும் கிடைச்சாச்சு. ஆகையினால அவன் கர்மம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். ஒருவேளை அர்ஜுனன் இப்படி நினைக்கலாம், எனக்கு அந்த தகுதி இருக்குது, ஆகையினால நான் கர்மம் பண்ணலை, நான் ஞான யோகத்துக்கே போகிறேன், நான் கர்மத்தை துறக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் ஒருவேளை ஆர்கியூ பண்ணலாம்னா ஒரு வார்த்தைக்காக சொல்கிறோம். அது அப்படி அர்ஜுனன் கேள்வி கேட்கக்கூடும். அதை மனசில் வச்சுட்டு இங்கே பகவான் சொல்கிறார், நீ ஞானின்னு நினச்சாலும் கூட எனக்கு கர்மயோகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு மனசுக்கு பக்குவம் வந்தாச்சு, நான் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு ஞான யோகத்தை அனுஷ்டிக்க போகிறேன்னு நீ சொன்னால் கூட என்னுடைய அபிப்பிராயம் அது சரியில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுறார். அதாவது இதுக்கு பேர் லோக சங்கிரகம்னு பேர். ஞானியாக இருந்தாலும் கர்மயோகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் வேதாந்தம் படித்து ஞானத்தை அடைகிறேன் அப்படின்னு ஒருத்தன் விரும்பினாலும் கூட சமூகத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவன் அப்படி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு ஞானத்தை பெறுவதை பகவான் இங்கே ஏற்கவில்லை. அப்படி நீ ஞானினாலும் கர்மம் பண்ணத்தான் வேணும், துறவு வாழ்க்கையை நீ மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக நீ செயல் புரிஞ்சு காட்டணும் அப்படிங்கிற அர்த்தம் துவனிக்கிற மாதிரி இந்த 20வது ஸ்லோகத்திலிருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் உபதேசம் பண்ண போகிறார். அதாவது ஞானிகள் சந்நியாசம் பண்ணாமல் உலக நன்மைக்காக வேண்டி காரியங்களை செய்கிறது, அந்த ஆசிரம தர்மத்தை செய்கிறது. இல்லறத்தில் இருந்து கொண்டே சமூகத்தில் பொறுப்பில் இருந்து கொண்டே அதே சமயம் தங்களை பற்றிய உண்மையை உணர்ந்திருந்தாலும் கூட செயல்களை துறக்காமல் இருக்கிறத பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார். ஜனகாதயா, ஜனகர் முதலானவர்கள், ஜனகர் பெரிய ஞானி, ஆனால் மகாராஜாவாக இருந்தார். ஆதயகான்னு போட்டதுனால முதலானவர்கள்னு சொல்கிற போது கைகேயினுடைய அப்பா அஸ்வபதி அவரும் ஞானியாக சொல்லப்படுறவர். ராஜரிஷி, ராஜரிஷின்னா ஞானியாகவும் இருந்தார் ராஜாவாகவும் இருந்தார்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவர்களை ராஜரிஷி, ராஜஜானின்னு அர்த்தம். ரிஷின்னா ஞானிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் இங்கே. அப்போ ஜனகர் முதலானவர்கள் அஸ்வபதி போன்றவர்களெல்லாம் கர்மத்தை துறக்காமையே, இந்த இடத்துல கர்மணைவ அப்படிங்கிற சப்தத்துக்கு சங்கராச்சாரியர் அர்த்தம் சொல்கிறார், சந்நியாசம் பண்ணாமலேயே துறவு வாழ்க்கை மேற்கொள்ளாமலேயே அவர்கள் மோட்சத்தை அடைந்தார்கள். சமூகத்தில் பொறுப்போடு காரியம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதே சமயம் அவர்கள் மகா ஞானிகள், தங்களை பிரம்மம் என்று உணர்ந்து கொண்டவர்கள். செயலால் அவர்களுக்கு பர்சனலாக ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சமூகத்தினுடைய நன்மையை முன்னிட்டு, லோக சங்கிரகத்தை முன்னிட்டு அவர்கள் துறவு மேற்கொள்ளாமலேயே மோட்சத்தை அடைந்தார்கள், வாழ்க்கையை நிறைவு செய்தார்கள். லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. உலக நன்மையை முன்னிட்டாவது இந்த கடமையை செய்யத்தான் வேணும். இந்த ஸ்வதர்மமாகிய யுத்த தர்மத்தை நீ கடைப்பிடிக்கத்தான் வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறார். ஒரு வேண்டுகோள் மாதிரியும் சொல்கிறது உண்டு. ஞானிகளாக இருந்தாலும் சமூகத்துக்கு வழிகாட்டுறதுக்காக நீங்கள் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டாம், எல்லோருக்கும் வழிகாட்டுங்கள், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நீங்கள்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டணும் அப்படிங்கிற கருத்துப்படும்படி சொல்கிறார். ஆகவே இது லோக சங்கிரகங்கிற தலைப்பில் பகவான் உபதேசிக்க தொடங்கியிருக்கார். இனி வரப்போகிற ஸ்லோகங்களில் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறார். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி.
எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்